கைஸ் வெல்கம் பேக் டு நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு கிரானைட் சாப்டர் 1 தாங்க விளாட போகிறோம். இன்றைக்கி என்னென்ன சம்பவம்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறாங்களா மறக்காமல் நம்ம அந்த லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, முதல் நாள் டே 1. இன்றைக்கி என்னென்ன அடிலாம் இருக்குதுன்னு தெரில. சும்மாவே சொல்லிட்டு வந்துட்டேன். வச்சு அடிக்க போகிறான்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. வர நார்மலாக வந்தாலே வெட்டி அடிப்பா. வேறு எங்கேருந்து வரான்னு தெரியலையே. இல்லை கீழேயா? நான் மேலே வருவான்னு தோணுது. மேலே பார்க்கலாமா கீழே பார்க்கலாமா? மேலேயே கீழேயா? கீழே வந்தால் மேலே ஓடிடலாம், மேலே வந்து கீழே ஓடிடலாம். இது நிறைய இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோவில் தள்ளி விடலாம். இங்கேயே இன்னும் ஆளை காணும். அப்பா மேலே வந்துக்கிறான். நம்ம கீழே ஓடிடலாம். போ சரி, இங்கேனா இருக்கிறதா செக் பண்ணி டப்புன்னு பாரு. கன்பாட்டு எடு. ஐயோ ஜஸ்ட் போட்டாங்க. போச்சுடா, முதல் நாளே வச்சு விளசிட்டாடா. சரி போட்டுடா. டே 2 இது தேவையாடா? எனக்கு தேவையா இது? பொட்டு வச்சிட்டாங்க. டே 1லேயே முடிக்கலான்னு பார்த்தா டே 2 வரைக்கும் ஏற்றணும் வந்துட்டாலே. கைஸ் டே 2ல் மறுபடியும் அவன் எங்கேருந்து வருவான்னு தெரியாது. நான் மறுபடியும் ஃபோட்டோ கீழே தள்ளி விட்டு ஸ்டெடியாக நிற்போம். இந்த அடியாச்சு கீழே ஒரு வேலை போதண்டா. மறுபடியும் எடுத்துக்க பொருள் அடிப்பா வந்து பின்னாடியே நம்ம அடிப்பா. பொட்டாலும் வச்சாங்க முதுகுலையே. கிளவிக்கு அதை விட்டா வேறு வேலையே இருக்காது புளிக்கச்சு. வாங்க சீக்கிரமாக போயிட்டு அவள் கதையை முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். சொலுக்கு எடுக்கலாம் அவளுக்கு. கன்பாட்டுக்கு 2 கன்பாட் கட்டிச்சு. இங்கே 3ஆவதாக ஒன்று தேடத்துக்கு போவோம். எதிர்க்கில் எங்கன்னா வந்துட்டு போகிறாங்க. சைலண்ட்டாக போகலாம். ஃபியூலு சரி, நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம பண்ண போகிற கார் எஸ்கேப் தாங்க பண்ண போகிறோம். ஒரு 6 இப்போ மேலே எங்கடா ஓடுறேன்னு கேட்டிங்கன்னா, மேலே ஒரு கன் பாட்டுக்குது. அதை எத்தனாத்துக்கு தான் போகிறேன். இதுக்குள்ளே என்ன செக் பண்ணிக்கலாம் இருங்க. ஸ்பார்க் ஃப்ளக்கு ஓகே, இது தேவைப்படும். திங்குது. ஓடு சீக்கிரம் ஓடு. இனி பூஜை போடுறவா வெளிவடி கிளவி. சொட்டிக்கு முதல் நாளே அடி குத்துச்சுல. நான் திரும்பி அடி கொடுக்கலன்னா அது கோச்சுக்காது. ஆனால் சொட்டிக்கு கன்பாட்டு கடிச்சிச்சு. இது மேலே தட்டி விடலாம். அப்போ தான் வருவா. கீழே சவுண்டு கேட்டு என்ன வேணும்? வாங்க இது கீழே என்ன இருக்குது பார்க்கலாம். என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? ஒன்றும் ஆளுக்கான கேள்வியா? வந்துட்டா. என்ன வேணும்? யார் தேடி வந்தீங்க? வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? வாங்க. உங்க கூட எனக்கு விளாட்றதுக்கு டைம் இல்லை. நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வைப்பேன். கேள்வி சொட்ட மண்டபர். இதை பார்க்கலன்னா நைட்டில் தூக்கமே வர மாதிரி தெரியுமா? இது பார்க்க என்னடா அது? டே கார் கதவு ஸ்டார்டாடி. அடி பாவி கேள்வி. நான் தப்பிச்சு போகிற இதுலேருந்தே அப்பா இந்த மூஞ்சை பார்க்கல, இந்த சொட்டை பார்க்கல, மனசு தூக்கமே வராதுங்க. சரி வாங்க போகலாம். இது கூட பேசி போட்டுட்டு இல்லை. மறுபடியும் வந்தால் அதை அந்த கோவத்தை வச்சுக்கின்னு வந்து அடிப்பா. கடகடன்னு ஓடி போயிட்டு ஸ்பார்க் ஃப்ளக் எடுத்துன்னு வந்துடலாங்க.
ஓரா வீடியோ பார்க்குறவங்க நம்மளுக்கு லைக்கு அந்த ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுற மக்களே. ஓடு 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 சடுப்புடு ஓடு ஓடு. சரி பாட் ஃப்ளக் கச்சாச்சு. அது வேறு குளருதுங்க. ஓடு ஓடு ஓடுறா நல்லா ஓடு. கன் இங்கே இருக்கட்டும், உங்களுக்கு தேவைப்படும். எங்கே அந்த சொட்டை அழகானோ கதவு வேறு கூடயே எடுத்துகிட்டு போயிட்டாலே. அடிப்பாவி கிளவி, உன்னை கேட்டது தப்பாடி. கதவையை சேர்த்து எடுத்துன்னு போயிட்டியே, மனசாட்சியே இல்லாத கிளவிங்க. இதுக்கு போய் ரீலோட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். எதிரில் ஒரு ஆட்டம் ஆள் வந்து அடிப்பாங்க, ஒரே அடி. நான் பாட்டு 7 கன் பாட்டு தானே எடுக்க போனேன். நான் உன்னை சுட்டேனா? சுட்டா கேட்கணும், சுடுறதுக்கு முன்னாடி வந்து அஷ்டா. சரி வர சொல்லுங்க. இப்போ நம்ம போயிட்டு லைஸாக ஒழிச்சிக்கலாம். அப்படியே முதல்ல வரட்டது. எங்கே வந்துட்டா மேலே பண்ணுறீங்க? சரி நான் போகிறேன். அப்படி ஐயோ கொஞ்சம் மேலே போடு. கீழே வந்து பொட்டுன்னு போட்டுறேன் கிளி. போடு நெஞ்சிலே. ஐயோ நெஞ்சு வலிக்குது, வலிக்கோண்டி கிளவி சொட்டை பாருங்க. வாய் பாரா செய். தலை வேற ஆட்டுது. நெஞ்சு வலிக்குதான் நெஞ்சு. உனக்கு நெஞ்செல்லாம் இருக்குதா? முதல்ல இருக்குதா உனக்கு? சொட்டு கிளவி நெஞ்சு வலிக்குதான். மொட்டையன் வரட்டு இரு, அவனையும் 2 காட்டி அமுச்சு விட்றேன். ஐயோ சொட்டை போயிடுச்சுக்க. மொட்டை எப்போ வருவான்னு தெரியலையா வேறு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே. சொல்லிட்டேன் பண்ணணும், நீங்கள் பண்ணாமே ஓட்டக்கூடாது. வீடியோ மட்டும் தாண்டா பார்ப்பேன், அதெல்லாம் படம் தெரியாது எனக்கெல்லாம் சொல்லக்கூடாது. மறக்காம அந்த லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இருங்க, இந்த புக்கு தேவைப்படும். வேறு என்ன வேணும் நம்மளுக்கு? ஸ்பைடர் கீ வெப்பெல்லாம் கூட முடியாதுடா. அடி கோடு எதுக்கு? இந்த கோடு எனக்கு தேவையில்லையே. எனக்கு இப்போதைக்கு எதுக்குன்னு தெரில. ஐயோ இது ஏதிக்கிறது என்னது? 5 days தானா? 5 days தான் இருக்குதா நம்மளுக்கு? ஐயோ 5 நாளில் 5 அடி விழும். ஏற்கனவே ஒரு நாளில் இங்கேயே அடி வாங்கினேன். ஒருவேளை இங்கே அடி வாங்கினதுனால இங்கே ஏற்றி வச்சுக்கிறார்களோ கிளவி. அப்படியே இருக்கலாம். எந்த சைடு வருவான்னு தெரில. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வேலைக்கு போகலான்னு நினச்சி வந்துட்டோம். எங்கே இருக்கிறா? ஐயோ போடு பா. அடி பாவி, பின்னாடியே வந்து அடிக்க வந்துக்கிட்டே. அடி சொட்டை என்ன வேகங்க, என்ன வேகம். ஒலிம்பிக்கில் ஓடினா கூட பரிசு கொடுப்பாங்க, என்கிட்ட வந்து என் மேலே ஓடுற கிளவி. ஸ்பைடர் கீ எதுவுமே மேலே போடணுன்னு தெரியுது, நல்லாவே தெரியுது. போட்டுடலாம் வாங்க. ஓஹோ நம்மள எங்கெல்லாம் அடிக்கிறதுன்னு இந்த பொம்மையை வச்சு தான் கற்று போலோ. ஐயோ அந்த பொம்மையை ரத்த கல்லறி ஆக்குது. அப்போ நம்மளை எந்த அடி அடிப்போ பார்த்துக்கோங்க. சரி இதுக்குள்ளே எங்கனாக்குதா? பாரிஸ் கட்ரு. ஓகே தேவைப்படும். கார் பேட்ரி இங்கே இருக்குது. கார் பேட்ரி மேலே கட்ரிங் போட்டுடலாம். நம்ம கார் பேட்ரி எடுத்துனதுலாம் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் கார் பேட்ரி. அது பார்க்க பேட்ரி வண்டி மாரி தெரியலையே. தகுறாதப்பா. எங்கன்னா நிறுத்தி வச்சுருப்பாங்க, அதை தூக்கின்னு வந்து போட்டா கிளவி. சொட்டை அப்படி தான் பண்ணியிருக்கோம், வேறு வழி பண்ணியிருக்காது. இங்கே ஒரு சவுண்டு போட்டு நம்ம அந்த சைடு ஒழிடலாம். கிளவி வருவா இப்படி தான், அதனால் அந்த சைடே உட்காந்துக்கலாம். டப்புன்னு போயிட்டு எங்கடா அது?
ஒன்று எந்த பொருள் வேணும்? அந்த ரெஞ்சு வேணும், கார் கீ வேணும். கார் கீ வந்து சேஃப் கீழே இருக்கும். சேஃப் கீ எடுக்கிறதுக்கு சுற்றி வேணும். சுற்றி வேணும்னா நம்பர் வேணும். அந்த நம்பரு கோடு எங்கே போய் கண்டுபிடிக்கிறதுனா? ஏன்டா இப்படி எனக்கு கொல்றீங்க? சரி, நானே செத்த நிலைமையில் தான் இருக்கிறேன். கிளவிக்கிட்ட அடி வாங்கி மிதிவேன். என்னையும் ஒன்றும் கொல்றீங்க பற்றியா? சரி, மனசே கஷ்டமாக கண்பாட்டை வச்சு எங்கே வச்சுன்னு தெரியாமல் போயிடுச்சு. சரி, நம்ம இருங்க முதல்ல போயிட்டு இந்த சைடில் பார்த்துட்டு வந்துடலாம். எந்த இடம் இதுக்குள்ளே கன்ஃபார்ம் சுற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருங்க எட்டிட்டு பார்க்கலாம். கிளவி வாங்கினா வந்துட்டு போகிறா. எட்டி உனக்கு கொஞ்சம் சுத்தமாக தெரிலங்க. உட்காந்தியாச்சும் பார்க்க முடியுமாடா? உட்காந்து பார்க்க முடியல. இது தெரிஞ்சு சுற்றி தான் இருக்கும். சரி கொடுங்க, அவங்க சுற்றி தான் இருக்கும் தெரிஞ்சிருச்சு. இது ஐயோ ஐயோ, ஓடு 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 ஓடு. டப்பெல்லாம் ஊற்றி விட்ற நிலமை ஓடாது. வீடியோ பார்க்குற மறக்காம லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுனா புது கதையாகுது. ஐயா உடச்சி தள்ளுறா கைப்புள்ள. இன்னைக்கு யார் வந்தாலும் போகிறான். ஐயோ சவுண்டு போகிறதுக்கு என்ன பொருள் இனிமேல்? ஒரு பொருளும் இல்லையே எனக்கு. ஐயோ கிளவி வந்துட்டா. ஐயோ போச்சு போச்சு போச்சு. அப்பயே நினச்சேன் கிளவினா ஒரு ஓட்டு. இப்பெல்லாம் வந்தானா பயப்படவே கூடாது. அப்படியே திரும்பிப்பாங்க மூடிடணும். இவெல்லாம் ஒரு ஆளுன்னே மதிக்கக்கூடாதுங்க. நல்லா போய் கன்று எடுக்கணும்டா. எங்கடா அந்த கன்று? டே சொல்ல மொத்தா கன்னுங்கடா தொங்குது. அப்பா புல்லட் இல்லையா? டே என்னடா நடக்குது? ஏன்டா இப்படி பிடித்துறீங்க என்ன? அவளே கொலகாண்டில் அடிக்க வர அமைதியாக வரா. இப்போ வாங்க நெஞ்சில் போடு. நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு வலிக்கும் வலிக்கும். ஈத்து போய் எங்கன்னா கடை சொன்னாங்க. சரி முதல்ல என்ன பண்ணலாம்? இதை எடுத்து கன் புல்லட்டு இப்போ எடுக்கடா எடுத்துன்னு போகிறேன்னு கேட்டிங்கன்னா மேலே ஸ்பைடர்லாம் சுட முடியாது நம்மளால். அதனால் இதை டொப்புன்னு போட்டால் அது கீழே விடும். அது மேலே போயிடலாம். ஐயோ ஓடு ஓடு சீக்கிரம். எல்லோரும் ஓப்பன் பண்ணி சேஃப் கீ எடுக்கணும். அப்படியே பொறுமையாக நான் வந்து போய் நம்ம அவ்வளோ லாங் லேஞ்சில் இருந்தெல்லாம் சுட முடியாது. கரெக்டாக வச்சு ஒரு நேரமாக போட்டுட்டு பால் டப்புக்கிட்ட பான்னு போட்டேன். சரி இப்போ கிளவி வருவா. இவரே போட்டு தள்ளிட்டானா நம்ம வேலை முடிஞ்சது. அப்படியே கிளம்பலாம். நல்லா சத்த போடலாம், தப்பு இல்லை. கிளவி அங்கே ஏதோ நம்பர் இருக்குது. நம்பர் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 2 இது முக்கியமான நம்பர் 1. பயங்கரமாக இருக்குது. ஒரு அடி இடிமாரி அடிக்கிறாப்பா. முதலாட்டத்தில் இந்த அடி அடிச்சிட்டாப்பா கிளவி. சரி இருங்க. எங்கள் எவ்வளோ நேரங்க நிற்குது இந்த கிளவி? ஒரு வேளை மாட்டாளா? வந்தால் சுட்டுட்டு போகலான்னு பார்க்குறேன். வரவும் மாட்டான். சரி கண்ணுங்கடா. அப்போ கிளவி வந்துட்டா. போடுதா அவள்தான். ஓடு 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 ஓடு. என் சிந்தி எங்கன்னா வந்துட்டு போதுங்க. ஓப்பன் கரோ. எடுத்துன்னு ஓடுறா தம்பி. மாட்டிக்கின்னு அந்த கிளவி கிட்ட மாட்டினா மட்டும் விட்டுறோடா கிளவி. குதிரா தம்பி கைப்புள்ள. சரி என்ன பாத் எத்திரி எப்படி அடி வாங்கினேன்னு தெரியல. போட்டு பொழந்து கட்டிட்டா கிளவி. இந்த தடையும் சரியான அடி. கம்முன்னு சைலண்ட்டாக போய் உட்காந்திடலான்னு பார்த்தேன். அது பாத்ரூம்லேருந்து குச்சேன்னு பாத்ரூம்லேயே வச்சா அடி ஒரு அடி. ஐயோ விட்றா அடி. எங்கே வரான்னு பார்க்கணும். மழை தள்ளி ஒன்றும் மேலே கீழே மேலே வருவா. மேலே தான் வருவா. அப்பயே நினச்சேன் நீ மேலே போ, நான் கீழே போகிறேன்.
பின்னாடி வருவாங்க, பின்னாடி வருவா அவள் கிளவியாச்சு, சொட்டு கிளவி. சீக்கிரமா சக்கால் சக்கால் சக்கால், இதோ சக்கால் சக்கால் சக்கால். அவள்தான் முடிஞ்சுது. ஐயோ கிளம்பி நிற்கிறான். ஓட்டா. ஐயோ இது கொஞ்சம் தூரம் போட்டோம். இதில் ட்ராப் வச்சு சாவடிக்கலாம். இங்கே போட்டு அவ்வளோ கம்முன்னு இருக்கலாம். இதேமாரி நீங்களும் கொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கிளவி தான் கொல்லணும். டப்புன்னு உள்ள போய் வாழா இங்கே வெளியே வந்து கதவு சாத்தி போட்டுருங்க. வாய்ப்புங்களே. சொட்ட சாப்பிட்டோம். அந்த புகையில் மூச்சு மூட்டி செத்துருவாங்க. ஒரு நியூஸ் வரும், நல்ல நியூஸ். இப்போ கிழவி செத்துட்டான்னு வருவாங்க பாருங்களேன். இப்போ எங்கே போகிறது? கிழவி செத்துட்டால் வந்துடுச்சு பார்த்தீங்களா? சரி, இந்த புக்கை எடுங்கணும். முதல்ல மேலே போகணும். ஓடுறா தம்பி. கிழவியோட அம்மாவை தான் போய் பார்க்க போகிறோம். ஓப்பன். ஓ இதை தான் ஃபோட்டோவா? ரொம்ப பயங்கரமாக இருக்கலே. சரி, பார்க்கவே ஒரு மாதிரி ஆகுது. ஒரு நிமிஷம் தான் டைமு, அதுக்குள்ளே வந்துடுவா கிழவி. அதுக்குள்ளே நம்ம என்ன பார்த்து தெரில. இருங்க, வெயிட் பண்ணலாம். கைஸ், இப்படியே குச்சி வந்துட்டேன். ஆனால் கன்று எங்கே வச்சேன்னு மறந்துட்டேங்க. அந்த கன்று லாஸ்ட்டாக எங்கே அடித்தோம்? மேலே அடித்தோங்க. போச்சுடா. இருங்க, இங்கே சத்தம் போட்டு இங்கே வர வச்சு நம்ம மேலே ஓடிடலாம். போடு சத்தட்டேன். கீழே உழு. நல்ல சவுண்டு. கிளவி இப்படி பாப்பா, இப்படி வருவாளா பாரு. கிளவி நெட்டிக்கு வரணுமே, ஏன் வர மாதிரா? சம்திங் ராங். கிளவி வந்துட்டான். சரி போகலாம். சீக்கிரம் ஓடு 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 ஓடு. கிளவி சொட்டிக்கு என்னெல்லாம் தேவைப்படுத்து பாரு. இப்போ மேலே வேறு போனாங்க, வேறு இந்த சைடு குறுக்கலுங்கண்ணா வந்து அடிச்சுட்டு போகிறாங்க டப்புன்னு. டே 3 வந்துடுச்சு. நம்மளாம் டே 1 முடியும். ஐயோ ட்ராப்பில் மாட்டினா. ட்ராப். ஓய்யோ அப்போ ஐயோ இப்போதைய உயிரை வருது. டே கண்ணுரா டே. இப்போ மேலே போய் ரீலோட் பண்ணின்னு வந்துடலாங்க. மாட்டிக்கிச்சு. இப்போவா தைரியமான கிளவி வந்து இப்போவா. வா 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 வா. துடிக்க கொள்ளணும். ஒரு நாளா துடிக்க கொள்ளணும். சொட்டை உன்னை பார்க்கும்போது அவ்வளோ கோவத்தை தெரியுமா எனக்கு. குதிரா கைப்பில்லை. இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லை கீழே குச்சோம். இங்கே மந்தி போயிட்டேன். அந்த போய் கீ எடுத்துணுன்னுட்டு. நடா கீன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஸ்பைடர் கீ. அந்த ஆயா வந்து அந்த ஸ்பைடர் கீயை கக்கிட்டு போயிடும். மீட் பண்ணிட்டோம். அதை நம்ம கை வச்சு தான் எடுத்தான வழியில். சீக்கிரமாக ஓடு தம்பி. ஓடுறா அப்புறமா ஓடு. இப்போ கீழே போயிட்டு நம்ம இது எடுத்துன்னு வந்துடலாம். அங்கே ஒன்று ஓப்பன் பண்ணால் டோர் ஒன்று ஓப்பன் ஆகும். கீழே இருந்து 2 பொருள் எடுத்துன்னு வரணும். ஒன்று சுற்றுதுன்ட்டு ஒன்று இது எத்தனை தான் டோர் ஓப்பன் ஆகும். அதனால் இது எடுத்துன்னு போகிறோம். ஒன்று ஸ்க்ரூ ட்ரைவர், பேட்லாக்கி வேணும் நம்மளுக்கு. எங்கே போகலாம்? ஓடிடலாமா? ஏன்னா கிளவி சுட்டு பார்த்துடலாமா? ஆனால் நம்மள இட விட மாட்டா கிளவி. செஞ்சுக்கிறது தான். ஐயோ புல்லட் இல்லையா? கிளவி எங்கே இருக்கும் தெரியலையே. அது வேறு லைட்டாக தட்டி விட்டு செக் பண்ணிடலாம்.
பார்த்துக்கோ கிளவி, கன்று இருக்குது, கிட்ட வந்தோன்னா சுட்டுருவோம், பார்த்துக்கோ சொல்லிட்டேன். நல்லதுக்கு சொல்கிறேன், அப்படியே திரும்பி பார்க்காம ஓட்ரு. கிட்ட வந்தோன்னா சீரியஸாக சுட்டுருவேண்டி. சொட்டை இன்னும் சொட்டையால் வேணாம். நம்ம கன்று வச்சுக்கிற கிட்ட வந்தால் சுட்டு. ஐயோ வராளே, புல்லட் இல்லைன்னு விஷயம் தெரிஞ்சிச்சா, அதோட டவுட் ஆகுது. அவளே நீ வந்தனா நான் ரீலோட் பண்ணின்னு வருவேன்டி. மேலே கீழே ஒரு புல்லட் இருக்குது, இப்போ எத்துன்னு வந்துடலாம். இறங்கடா கைக்குள்ள, இது தட்டி விடு, கிளவி தட்டி விட்டு. கீழே ஒன்று இருக்குது. இந்த ஒரே ஒரு புல்லட் அவள் கதையே முடிக்க போகுது. ஐயோ கொடுத்தப்போ எங்க எக்கச்சக்க தடவை ஜஸ்ட்லேயே குடிக்குதுங்க. எவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து அது மூச்சை காட்டுற பக்குன்னு ஆகுதுங்க எனக்குலாம். நானே பச்சை பொல்ல, என்கிட்ட வந்து பச்சை பொல்ல வேலை கொட்டு. இந்த கன்று வேணாம் எனக்கு பற்றி. அந்த காவால் வேறு கை விட்டி இறங்குமா, என் தலையை எடுத்து வேறு வழியில் இறங்கி தான் ஆகணும். ஆளை தெரியாமல் காலை விடாதரான்னுவாங்க. ஆளை தெரியறதுக்கு தாட்ட காலையே விட்றோம். ஆளை தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னுவாங்க. ஆளை தெரியறதுக்கு தான் நம்ம காலை விட்றோம். காலை விட்டுட்டோம், ஆழத்தை பார்க்காம விட மாட்டேன்டா. சோளமுத்தா, இது ஒன்றும் கீழே இறங்காது. எனக்கு இதை எடுத்துக்கின்னு நம்ம குச்சிடலாம். இங்கே அந்த கர்மாந்திரம் காணாம தான் இருக்குது. முதல்ல ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இதை பண்ண முடியாது. போயிட்டு நம்ம ஒரு டப்பாவில் செக் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ அந்த கிழவி எந்த சைடு ஓடுவா பாருங்க, அந்த சைடு ஓட்டாலா. போயிட்டு இது இங்கே போட்டு நம்ம இப்படி போயிட்டு அப்படியே கட் பண்ணி. ஐயோ கிழவி, ஐயோ ஏங்க இது இங்கே இருக்குன்னு யாருக்குங்க தெரியும்? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கிளவி வந்துருந்தானே கடிச்சு வச்சிருப்பான் கைத்துலேயே. இங்கே நிற்கலாமா? கிளவி கொடுக்கு தெரிஞ்சா ஓடிடலாம். ஐயோ பாருங்க எப்படி பயங்கரமாகுது பாருங்க. இது வேறு திரும்பி எங்கன்னா வந்துட போகுது. ஐயோ என்னம்மா பயமாக்குதுடா. சரி அந்த மூஞ்சை பார்க்க முடியலண்ணா என்னால். நிற்கலாம் கொஞ்ச நேரம். அப்படியே திரும்பிட போகிறாங்க. பார்த்துட்டா, போச்சுடா. வராளே கிளவி வராளே. இதில் ஒன்றுமே இல்லை, எம்டி. அந்த பாக்ஸ் எல்லாச்சும் ஒன்றாச்சும் கொடுங்கடா தர்பூசணி. இது உள்ள என்ன இருக்கோ, எந்த கன்றாக இருக்கும் தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு தர்பூசணிக்குள்ள அலாம் எதிர்பார்க்க வேணாம், இல்லை ஒன்றும் இருக்காது. அதே சைடு தாயா போகிறா. இது உள்ள கன்ஃபார்மாக ப்ளே ஹவுஸ் கீ தான் இருக்கும், அதனால் தேவையில்லை நம்மளுக்கு. முதல் விஷயம் மேலே போயிட்டு சுற்றுதுன்னு சுற்றணும். ரெண்டாவது விஷயம் பேடில் கீ எடுக்கணும். வெயிட் பண்ணுங்க, அந்த கிளவி அந்த சைடு போயிட்டு அப்புறம் காட்டுறேன். இப்படி அந்த கிளவியை மைக்கை விட்டு நம்ம இந்த சைடு வந்துட்டோம். சரி மேலே போயிடலாம். ஏதோ ஒரு நம்பரை பார்த்து ஞாபகம் வரலையே. இதுவாக இருக்குமோ இல்லை இதுவாக இருக்குமோ? நம்பர் 2 எங்கேயோ பார்த்தனே. மேலே சேஃப்கி இடத்துல இருந்துச்சு இந்த நம்பர் 2. ஆமாம், ஸ்பைடர் கீ போகிற போது இருந்துச்சு. நம்பர் 2 எதுக்கோ கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நம்ம ஒன்றுக்குள்ளே என்ன இருக்கோம்? வேணாம்ப்பா, இந்த ஆராய்ச்சியே பண்ண வேணாம், அப்படியே கிளம்பிடலாம். இப்போ எங்கே இருப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. கத்திக்கிட்டு வருவாளே. வா பார்த்துட்டா, அவன் அந்த சீதாகிறான். நம்ம இதை போட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இந்த கவலை போட்டு
காவால் போட வேணாம், இங்கே போட்டு விட்டுலாம். போகிறா தம்பி. இது எடுத்துன்னு போய் பேரலைக்கு எடுத்துன்னு வந்துடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே போடு. சரி கிளவி இப்போ எந்த சைடு வரான்னு தெரில. லைட்டாக எட்டி பார்க்கலாமா? ஒரு சருக்கு அடிக்குமே. ஐயோ பார்த்துட்டு ஐயோ பிடிச்சிட்டாங்க, போச்சுங்க. சரி உள்ளே போல பார்த்தா என்ன வாயிடா. டே 4 டே 4 நிற்கிறேங்க. போச்சுடா. இன்னும் எனக்கு ஒரு நாள் தாங்க இருக்கிறது. 1 சேர்த்துட்டேன்னா அவள் தான் முடிச்சு விட்டாங்க நம்மள. அப்படியே போகந்தா ஓன்ட்டு ஆத்தால பொண்ணு சேர்ந்துக்குன்னு டபுள் கேம் ஆடிங்குதுங்க. செய் இந்த தடவை இந்த டே 4 உங்கள் அப்படியே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. 2 பேருக்கும் உரிக்கிற வாங்கடி, என்னை உரிச்சிடாதீங்க, கெஞ்சி கேட்டுக்கிற. ஐயோ எனக்கு வேறு பய கலப்புது. அப்படியே ரத்தம் செதறி வச்சுக்கிறாங்க பாருங்க. செய் மேலே வரான். கன்னத்துக்கு கீழே போய் ரீலோட் பண்ணி எத்துனதில்லம்மா. இவ்வளோ சுடுறதுக்கும் மனசு இல்லை எனக்கு. ஏன்டா சுடுறதுக்கு மனசு இல்லைன்னு கேட்காதீங்க. சத்தியமாக என்கிட்ட பதில் இல்லை. என்னடா அது? இந்த தடவை விட மாட்டேன்டா. போன தடவை கேம் லைட்டாக கிளிச் ஆகிடுச்சு, இந்த தடவை ஆகாது. இப்படிதான் சொல்லுவேன், இல்லை கேட்கணும். எந்த சைடு வருவா? இவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? நான் எத்தாலே ஓடிடலாமா? அப்பா பார்த்துட்டா போகிற கிளவி. நம்ம காலை போடுற வாயை இந்த வாயை வச்சு தானே எனக்கு பிடிச்ச கிளவி. ஷை இப்படிக்கு இது பாருங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே எடுறா அடி. ஸ்க்ரூ ட்ரைவர் எட்டுறமால அது எங்கே போகுது பாருங்கள். ஐயோ பார்த்துச்சு. அடா போங்கடாங்க நீங்களும் உங்கள் கேம். இந்த சொட்டிக்கு வேறு வேலையே இல்லையா? இருங்க போயிட்டு காட்டுறேன். எங்கே இந்த சைடு போய்க்கிறா? நம்ம அப்படியே ஏஞ்சி ஓடிடலாம். ஒரே ஓட்டம், வேறு வழியில் ஓடுற கப்பு சிப்புன்னு போய் உட்காந்திக்கிங்க. டப்புன்னு இது ஓப்பன் பண்ணி முதல்ல இந்த கர்மத்தை எடுக்கணும். பேரலை உயிரை வாங்குது நம்மள. எடுத்துடா ஓடுறா தம்பி. வேறு எங்கே வரான்னு தெரியலையா? வேறு அந்த கத்து வாழையா போகிறா. அமைதியாக உட்காந்துக்கலாமா? திரும்பி பார்ப்படா. ஏதோ திரும்பி வர அமைதியாக ஒரு ஃபீலு. பார்த்துட்டான். வச்சுடா. உங்கள் அப்படியே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு என்னை காப்பாற்றுறதுக்கே வழி இல்லை. கொஞ்சம் ஓட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. சிறு துளியில் தப்பிச்சு விட்டேன். சரி கிளவியை சாவச்சிட்டு போயிடலாம். இங்கே ஏற்கனவே டே 4 வேறு இருக்கிறோம். அப்படியே போனோன்னா ஆத்தாளம் அவ்வளோ சேர்ந்து கொலை தான் பண்ணுவாங்க நம்மளை. இங்கே போட்டு நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். ஆத்தாளம் அவ்வளோ சேர்ந்துக்கு டபுள் கேம் மாறுறீங்க நீங்கள். நான் யார்? ஹண்டர், வேட்டாக்காரன்டாடி. கொஞ்சமாச்சு மரியாதை கொடுக்குறீங்களா நீங்கள்? இவனானா அடிக்கிறான், அவனானா கடிக்கிறான். அவன் சொட்டை என்ன பண்ணுவான்? சொஞ்சு விடுவான். அது கேட்டு பசங்களாடி என்னம்மா பீதி கலப்புதுங்க இதுங்களாம். சரி மல்ல இது ஒச்சி போடுறான். மல்ல ஓப்பன் த டோரா. செட்டிச்சா இல்லையா? ஒன்றும் கேள்வியா? செத்துருக்கணும் மின்னத்தியா? செத்துருக்கோம். சாவு போகுது. அப்பா செத்துருச்சுடா. இன்னும் ஒரு நிம்மதி இதில். சீக்கிரமாக ஓடி போய் அந்த சுற்றி எடுத்து தலைமையிலே போடலாம். ஆனால் அதுமாரி போட முடியாது. மனசு ரொம்ப கஷ்டமாகுது. சீக்கிரமாக எடுத்துன்னு போயிடலாம். நான் அதுக்குள்ளே வந்துடுவான். சுற்றி வேணும் ப்ளீஸ் காட். சுற்றி சுற்றி அவ்வளோ டைம்லாம் இல்லை எனக்கு, பொறுமையே இல்லை எனக்கு. சரி இவ்வளோ சவுண்ட் போட்டேன்.
நம்ம அப்படி ஓடிடலாம். கன்ஃபார்மாக மேலேருந்து தான் வருவா, அதில் ஃபீலிங்கே இல்லை. கன்ஃபார்ம் மேலேருந்து தான் வருவான். வேறு இடம் இல்லை. கன் வேறு எங்கே வச்சேன்னு தெரில. ஐ எம் வெரி டென்ஷன், குழப்பத்தில் இருக்கிறேன் நான். வேறு கன் வேறு எங்கே கிடக்குதுன்னு தெரில. அது வேறு 1 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. 1 நிமிஷம் முடித்துக்கு முடிச்சின்னு நினைக்கிறேன். இன்னும் கிளவி காணணும். அது மேலேருந்து தான் வரும். மேலே வருது. வா கிளவி, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளாட்லாம். கோழி சொட்டை இங்கே இருக்குது. என்ன கட்டை உன்னை சுற்றுக்கு மனசு வரல. நான் அப்படியே சொல்லிட்டேன், பிச்சை உன்னை அப்படியே விட்டுறேன், ஓடி போயிடுங்கண்ணா. போயிட்டு துணி கடை வச்சு கூட போயிடுச்சுக்கோ, என்னை ஆளை விடு சாமி, நான் வரல. டேய் கிளவி, சொன்னால் புரிஞ்சுக்கடி. ஒரு தடவை தான் சொல்லுவாங்க, சும்மா சும்மாலாம் சொல்லிக்க முடியாது. யார் விஐபிண்ணா? பாடியோ அந்த கட்டு வேறு போட்டு வந்துட்டேன். இங்கே வந்து கருத்து இருந்தானே அப்படியே ஓட்டுறேனே. பிளான் ஐயோ போச்சுடா. சொறி துளியிலே செத்து விட்டேன்டா. டே பரமா முடிச்சு விட்டாங்க நம்மளை. எங்கே அந்த கார்கி லாஸ்ட் டே, த லாஸ்ட் டே நம்மளை முடிச்சு விட்டாங்க. போச்சு 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 முடிச்சு விட்டாங்க நம்மளே. லாஸ்ட்டு அடி வாங்கின்னு ஓடக்கூடாது. வெற்றியோட வா மகனேன்னு சொல்லிட்டு போடும். என்னம்மா பீதி கிளப்புறீங்கடாடே. அதுவும் பிளான் பண்ணி அடிக்கிறீங்க, பிளான் பண்ணி. ஐயோ கட்டு வேறு எங்கே போட்டேன்னு தெரியலையே. சிங்கப்பூரில் வாங்க. கட்டு இங்கே தாக்குது, இங்கே தாக்குது. அட்ரா கட்டு ரெட்டுன்னு எப்படியாச்சும் இவ்வளோ சத்தை போட்டு இங்கே கொண்டு வந்துடலாம். வரா வாங்க ஓடிடலாம். இப்படியே கீழே பேரண்ட்டுக்கும் ஓடிடலாம். இது போட்டுடலாம். கட்டு போட்டு இங்கே கூப்பிட்டு நம்ம அப்படி ஓடிடலாம். இங்கே ஒரு சத்தை போட்டோம். சரி கூட பார்த்துக்கலாம். இந்த தடவை மெல்லமாக போனால் தான் உண்டு. நான் தலையிலே போடுவாங்க குண்டு. ஓடு 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 சீக்கிரம் கட் பண்ணு ஒயர் கட் பண்ணுறா தம்பி. எட்ரா இது என்னடா போட்டுச்சு. ஆணையை ஓப்பன் பண்ணணும். எட்டி மீறா அதை ஒரே மீதி தான். பைத்தியங்க இந்த கேள்வி ஒன்று. லாஸ்ட் டைம் பார்த்து விட்டா வேலைக்கு ஆகுது. இதெல்லாம் ஓடிடலாம். வாங்க ஓடு 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 ஓடு. சரி என்னம்மா பீதி கிளப்புறாங்க. அட்டா முடியல. கிளி துரத்துறாங்க. இவ டேய் துரத்துறாடா. கார்கி எடுத்து ஓடு 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 சீக்கிரம் ஓடு. அடிப்பாவி கிளவி, நீ சொட்டை பார்த்த பெரிய கில்லாடியா கேட்டீனியா? நல்ல வேலை மறுபடியும் சாவச்சிட்டு ஓடிடலாம் நம்ம. அவள் தான் உன்னை முடிச்சு விட்டேனா. இது மேலே நீ உயிரோடு இருந்தான்னா இல்லைண்ணா எனக்கு என்ன கிளவியா. நான் போயிட்டு கேஸ் ஃபியூல் எடுத்துன்னு வந்துடு. நம்ம பெட்ரோல் வேறு போடணும். அவள் தாங்க இந்த கேம் முடிய போகுதுன்னு என்று நம்புகிறேன். முதல்ல அந்த கிளவி சாப்பிட்டோம். கீழே போயிட்டு பாகுபலி மாதிரி உடச்சின்னு வந்துட போகிறான். ஐயோ வந்துட்டா எப்படா. ஐயோ சொல்லி வாய முடியல. என் வாயால் நானே சூனியை வச்சுக்கினேன். முதல்ல போயிட்டு நான் முதல்ல கன்னித்துன்னு வரேன். எல்லோரும் புல்லட் வேறு இல்லை. சீன் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வந்துட்டான் கிளவி பார்த்துட்டான். பின்னாடி வாங்க வாங்க எல்லாத்தையும் தட்டி விட்டு மேலே இட்டுன்னு போயிட்டு சம்பவம் செஞ்சிடலாம். நல்லா பெரிய சம்பவம் செஞ்சிடணும்.
சட்டாவா இதுக்கு மேலே ஒன்று விடவே கூடாது. இதுக்கு மேலே விட்டனா எனக்கு அசிங்கமாயிடும். நான் ப்ரோ பிளேயர் ரெடி, நீ வேற கிளவி. நான் பிளேயரு. நான் அண்ணன் ஏரியாக்குள்ளே கேட்டேன்னா சும்மா அதிரல. அப்படிப்பட்ட எண்ணெயே அதிர வைக்கிற கிளவி. அதுவும் நீ சொட்டை வேறு, சொட்டை கிளவி. சவுத்து இந்த கர்மாந்த வேறு ஃபுல்லாக ஊற்றணுமே. அவள் வந்து பட்டாள் வைக்க போகிறா பின்னாடி. நானே லாஸ்ட் டேயில் உயிரை கையில் பிடிச்சின்னுக்கிறேன். போகிறதுக்கு கார்கேடு இதை மூடு. சரிங்க, கார் ரெடியாக உள்ளது, நம்ம கிளம்புறதுக்கு தயாராக உள்ளது. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஒட்றாட அட பாய்வீங்களா, சொட்டு எந்த கடையில் வாங்கிச்சின்னு தெரில, இது இவ்வளோ மோசமாக இருக்குது. சரிங்க, பாய் பாய். அப்படியே சொட்டை பார்த்துட்டு பாருங்களேன். இன்னொரு நாளைக்கு பிடிச்சிருண்டா. எங்கே உங்கள் அம்மா, எங்கே உங்கள் அம்மாவை காட்டலையே. சரிங்க, இந்த கேம் இதோடு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மக்களே. பாய் 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 பாய். அதோட 2வது கிராணி 1ல் அடுத்து எஸ்கேப் பார்க்கலாம்.